விருதுநகர் ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைவர் திருவேங்கட ராமானுஜதாஸ் ஐயா மற்றும் சிறப்பு விருந்தினர் சீபன் பொன்னையா மற்றும் ஸ்ரீவித்யா கல்விக் குழும முதல்வர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் முதலாவதாக கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் பசுபதி அம்மா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இதனையடுத்து கல்லூரியின் தலைவர் திருவேங்கட ராமானுஜதாஸ் ஐயா அவர்கள் தலைமையுரை வழங்கினார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் கணேசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்துறை தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார். சிறப்பு விருந்தினர் முனைவர் சீபன் பொன்னையா அவர்கள் பேசுகையில், ஒழுக்கமே தலைசிறந்தது, ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் எனவும் 3 வருடங்கள் கல்லூரியில் படித்தால் மட்டும் போதாது, தங்களுக்கான திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தங்களுக்கான லட்சியங்களை தெரிவு செய்து அதனை அடைய பாடுபட வேண்டும். தமிழ் பட்டப் படிப்பு முடித்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு பணிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவும், முதுகலை பட்டப் படிப்பு முடித்து மத்திய அரசு நடத்தும் தேசிய தகுதி தேர்வு மூலம் உதவி பேராசிரியர் ஆகலாம் எனவும் பேசினார். இதனையடுத்து 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி பாடல் பாடினர். அடுத்ததாக மாணவிகளின் பரதநாட்டிய நடனம் மற்றும் மாணவர்களின் வீர சாகசங்கள், சிலம்பாட்டம் நடைபெற்றது. அடுத்ததாக 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பின்னூட்டம் வழங்கினார்கள். இதனையடுத்து முதலாம் ஆண்டு மாணவர்களின் பெற்றோர்கள் பின்னூட்டம் வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் முத்து நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சி முழுவதும் தமிழ்துறை உதவி பேராசிரியை திருமதி ஜெனிபர் சங்கீதா மற்றும் திருமதி ராஜேஸ்வரி தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்ச்சி முடிந்த பின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்.